என் குழந்தை டாக்டர் படிக்கணுமா இல்லை இன்ஜினியரிங் படிக்கணுமா இல்லைன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுமா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுமா எப்போ இந்த ட்ரீம் வந்து ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும் இல்லை அதுக்கான ப்ரிப்பரேஷனை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேரண்ட்டுக்கு வந்து குழப்பமாக இருக்கு. இந்த குழப்பத்திற்கு விடை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி, சென்னையிலேருந்து. இந்த நான் சொன்ன ட்ரீம் உங்க குழந்தைங்களுக்கு உருவாக்கணும் இல்ல உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இது எப்போ உருவாகி இருக்கணும், இல்ல எப்படி இதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். 6ல இருந்து 10 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களா இருந்தீங்க அப்படின்னா, என்ன சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு டிசைட் பண்ண தெரியாது, நீங்க தான் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை முழுவதுமா பார்த்து கரெக்டா டிசிஷன் எடுக்கணும். பேரண்ட்ஸ் தாங்க ஒரு குழந்தை வந்து ஜெயிக்கிறதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு என்னுடைய ஆங்கிள் வந்து நான் உங்களுக்கு சொல்வேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, குழந்தை படிக்கலன்னா கூட நாங்கள் பேரண்ட்ஸ் இருந்தால் ஜெயிச்சிருவாங்களா? கண்டிப்பாங்க. அதுக்கான வழிமுறைகளை யாரு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தி குழந்தைங்களை பக்குவமாக எந்தெந்த ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஏரியாவுக்கு அவங்களுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக குழந்தையோட அட்டென்ஷன் என்ன ஆகும், அதில் வரும். அவங்களுக்கு உண்டான கோல் வந்து ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக பேரண்ட் தான் வழி பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் இன்ஜினியர் ட்ரீம் எப்போது ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வயிற்று உள்ள இருக்கிறப்ப குழந்தைக்கு ஒரு பேரண்ட் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், என் குழந்தை டாக்டர் ஆகணும்ப்பா, என் குழந்தை பிறந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல படிக்கணும்ப்பா, என் குழந்தை நான் தான் வந்து ஐஐடியில் படிக்கலாம்னு நினைச்சேன், அது வந்து என் குழந்தை பிறந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடிக்கு போகணும், பெஸ்ட் இன்ஜினியர் ஆகணும், வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர் ஆகணும், எனக்கு தான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சி எக்ஸாம் எழுதினேன், என்னால் பண்ண முடியல, எனக்கு வந்து சேலஞ்சஸ் இருந்தது, ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு, என் குழந்தை ஆகணும் அப்படின்னு ஆகிறதுக்கு முன்னாடியே கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேரண்ட் டிசைட் பண்ணுறாங்க. சில பேரண்ட் என்ன பண்ணுறாங்க தெரியல, ஏதோ குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப சொல்லுது டாக்டர் ஆகணும்னு சொல்லுது, ஏதோ இன்ஜினியர் சொல்லிகிட்டே இருக்கு, திடீர்னு வந்து நான் கலெக்டர் ஆகணும்னு சொல்லுது, திடீர்னு வந்து நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ சரி குழந்தைங்களோட விருப்பத்துக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருவோம். சில பேர் என்ன பண்றாங்கன்னா +2 முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து சில பேர் குழந்தைகளுக்கு தெரியுது ஐஐடின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா கை நுனியில எல்லாரும் வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன போன்ல அப்படி தொட்டதுமே டக்குன்னு என்ன வேணுமோ எல்லாமே தெரியுது. பட் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு கிடையாது, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டம். இன்னைக்கு கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அடக்கத்துல எல்லாமே நம்மளுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல கிடைக்க ஆரம்பிக்குது. அப்ப இன்னைக்கு வேகமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி குழந்தைய வேகமா ஆக்கணும் அப்படின்னா, +2 முடிச்சதுக்கு அப்புறமாவா, இல்ல 10th இருக்கிறப்பையா, இல்ல 7ஆம் கிளாஸ்லயா, இல்ல 8ஆம் கிளாஸ்லயா, இல்ல 9, 10 வரப்பையா, இல்ல அப்படின்னு சொல்றாங்க 6ஆம் கிளாஸ்லயே அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றாங்க. என்ன சார் குழந்தைகளுக்கு 6ஆம் கிளாஸ்லயே போய் டென்ஷன் கொடுக்கணுமா? இல்ல அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? டென்ஷன் வேற, அட்டென்ஷன் வேற, ஃபோக்கஸ் வேற, பிழிஞ்சு எடுக்கிறது வேற. புரியுதா? அப்ப சில விஷயங்கள் வந்து நம்ம அதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணணும். அதை தான் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். Why parents ask these questions? எப்பதுல இருந்து வேணும் அப்படின்றது ஏன் குழந்தைங்க பேரண்ட்டுக்கு வந்து இந்த மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா, the common belief many parents think class 11 is early enough to begin NEET JEE preparation and wait until then to act அப்படின்னு. நிறைய பேரண்ட்டுக்கு என்ன இருக்கு, 11ஆம் கிளாஸ் வர்றப்ப பாத்துக்கலாம்ப்பா, 10ல தானே போர்டு எக்ஸாம் முடியுது, அதுக்கப்புறம் தானே என் குழந்தைக்கு குரூப் என்ன வேணும்ன்றத வந்து நான் செலக்ட் பண்ண போறேன், 10ல என்ன மார்க் வருதோ அதை பேஸ் பண்ணி தானே என் குழந்தையோட ஃபியூச்சர் நல்லா இருக்க போகுது, 10ல நான் வாங்குற மார்க்கை பேஸ் பண்ணி தானே குரூப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க, 10ல வர மேட்டரை வச்சுக்கிட்டு மார்க்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குரூப் செலக்ட் பண்றாங்க. 10ல வர மார்க்கை வச்சு குரூப் செலக்ட் பண்ணா 11ல போறப்ப அந்த குரூப்ல அந்த குழந்தை பிளரிஷ் ஆயிடுதா என்ன? மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளரிஷ் ஆகுறதுல, ஏன்னா மார்க்கை வாங்கிடுறாங்க, குரூப்பை கூட வாங்கிடுறாங்க, ஆனா மார்க்கும் குரூப்பும் வாங்கின அளவுக்கு அந்த குழந்தைக்கு அந்த சப்ஜெக்ட் படிக்கிறப்ப அந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்னா இல்ல, பேசிக் வீக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்லயே நிறைய குளறுபடி, பிசிக்ஸே வர மாட்டேங்குது, கெமிஸ்ட்ரியே கன்ஃபியூஷனு, மேக்ஸ் ஆனா அப்படியே வயிறு கலங்குது, ஐயோ அப்படியே ஒதுக்கிடலாமா அப்படின்னு நினைக்குது. இதெல்லாம் இருக்கு, கண்டிப்பா இருக்கும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. The hidden risk many students struggle in class 11 because their class 6 to 10 basic or weak.
நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட் வந்து ஃபோக்கஸே பண்றது இல்ல. 10ஆம் கிளாஸ்க்கு கொடுக்குற ஃபோக்கஸ் 12th ஸ்டாண்டர்டுக்கு போர்டு எக்ஸாம் கொடுக்குற ஃபோக்கஸ் 6ஆம் கிளாஸ்ல அந்த குழந்தை என்ன படிக்குது அப்படின்றது பேரண்ட்டுக்கு தெரியறது இல்ல. என்ன மேக்ஸ் வருது, என்ன சயின்ஸ் வருது, 6ல என்ன படிக்குது, 7ல என்ன படிக்குது, 8ல என்னவா இருக்கு, குழந்தைக்கு என்னெல்லாம் அந்த தேவை இருக்கு, அதுல படிச்சிருக்கானா, ஸ்கூலுக்கு போறானா, வரான், அவனுக்கு ஒரு டியூஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறமே தவிர உண்மையாலேயே அந்த சப்ஜெக்ட்ல அந்த குழந்தைக்கு இன்வால்வ் இருக்கா, பிடிக்குதா, பிடிச்சி படிக்குதா, இல்ல தெரிஞ்சுக்குதா, இல்ல தெரிஞ்சதை வச்சு ஏதாவது பண்ணுதா? நோ. few students, only few students, 100ல 0.001% வந்தா கூட பெரிய விஷயம். அந்த மாதிரி திங்க் பண்றவங்க தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன், இஸ்ரோ, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஐஐஎம், ஐபிஎம், இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன், பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், எய்ம்ஸ், ஜிப்மர் அப்படின்ற இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர்லியா பிளான் பண்ண பேரண்டா தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்டை பிளான் பண்ண வச்ச பேரண்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டென்ஷன் வருது, அந்த குழந்தை வந்து பண்ணுது. அப்ப பேரண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கக்கூடியவங்க. அப்புறம் விட்டுட்டு பிடிக்கிறதுன்னா நடக்காது. ஏன்னா அந்த களிமு பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்குல்ல, எப்பயுமே வந்து இலசா இருக்கிறப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து புரியும். வயசாயிடுச்சுன்னா நடக்காது. இளரத்தம் கிடு 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 எதை வேணாலும் பண்ணும். அப்ப வயது ஆகிறதுக்கு முன்னாடி அழகா ஈஸியா மோல்ட் பண்ண முடியும். வயசாயிடுச்சுன்னா மோல்ட் பண்றது கஷ்டம். ரைட்டா? இளமையில் கல் அப்படின்னாங்க அதுக்காக. ஸோ த கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் மச் இயர்லியர் தென் பேரண்ட்ஸ் ரியலைஸ். பேரண்ட்ஸ் ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே சிச்சுவேஷன் ஒர்ஸ்ட் ஆயிடுது. அதான் இப்ப நிறைய பேர் நான் பாக்குறேன், +2 முடிச்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங்க்கு இது பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்பயே விட்டுட்டேன், இப்பயே விட்டுட்டேன், இப்ப பண்ணலாம், அப்ப பண்ணலாம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு பொழுத வந்து வேஸ்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங் டூ லேட் லீவ் ஸ்டூடெண்ட்ஸ் unprepared for the sudden jump in difficulty. 11th வர குழந்தைங்க 10th முடிச்சுட்டு வரப்ப அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கேப், யூஜி கேப். நீங்க செக் பண்ணி பாருங்க, 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட் போற குழந்தையோட மார்க் கேட்டு பாருங்க. 80% 90% வாங்கின குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் வரப்ப 80 90 ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்குவாங்க. அதே மார்க்கை மெயின்டைன் பண்றது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 80 வாங்கியிருப்பாங்க, 60 வாங்குறதுக்கு ததங்கட அர்த்தம் போட்டுட்டு இருப்பாங்க. பாஸ் பண்றதுக்கே வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன்? பேசிக் வீக். சடன் ஒரு ஜம்ப். ஒரு சும்மா ஒரு தியரிட்டிக்கா படிச்சிருப்போம், கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி படிச்சிருப்போம், திடீர்னு அப்ளிகேஷன்ஸ் நியூமரிக்கல் சால்வ் பண்ணோம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்காத ஒரு விஷயமா இருக்கு. ஜம்ப் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களால கரெக்டா ப்ராப்பரா பண்ண முடியறது இல்ல. ஃபவுண்டேஷன் மீன்ஸ் நோ ப்ரெஷர். அதனால என்ன பண்ணும், 6ஆம் கிளாஸ்ல இருந்து நீங்க அந்த குழந்தைங்களை கரெக்டா மோல்ட் பண்ணி அந்தந்த ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன படிக்கிறாங்களோ அந்தந்த படிப்புக்கு ஏத்த மாதிரி அந்த குழந்தைக்கு படிக்க விஷயத்த நல்ல கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் டஸ் நாட் மீன் ஹெவி நீட் ஜேஇ கோச்சிங். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப 11ஆம் கிளாஸோட பாடத்தை கத்து கொடுப்பாங்க. அது இல்ல ஃபவுண்டேஷன். 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்பயே வந்து பாத்தீங்கன்னா 12th போர்ஷனை முடிக்கணும்னுவாங்க. அது இல்ல ஃபவுண்டேஷன். சார் 6 7 8ல முடிச்சிருவோம் சார், 9th 10thல வந்து ஒரு ரிவிஷன் சார், 11th 12th வரப்ப திருப்பி 11th 12th போர்ஷன்ஸ் படிப்பாங்க. அது இல்ல ஃபவுண்டேஷன். அந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயிக்க முடியாம விட்டுட்டு ஓடுற பசங்களா இருக்காங்க. ஸ்ட்ராங் பேஸே இல்லாம இருக்காங்க. ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஒரு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா எழுப்பிக்கிட்டே போறான், மேல 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 போகுது அப்படின்னா ஃபவுண்டேஷன் வீக்கா இருந்தா துபுக்குன்னு விழுந்துரும். புரியுதா? அப்ப ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். எப்போன்னா 6th ஸ்டாண்டர்ட். அப்ப இட் மீன்ஸ் பில்டிங் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேசிக் ஸ்லோலி அண்ட் கிளியர்லி. அந்த குழந்தைக்கு தேவையான மேக்ஸ் அண்ட் சயின்ஸும் ஸ்லோவா அந்த குழந்தைக்கு பில்ட் பண்ணி கொண்டாடணும். திங்க். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஹவு டு திங்க் இண்டிபெண்டன்ட்லி அண்ட் அப்ரோச் ப்ராப்ளம்ஸ் வித் லாஜிக். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, உங்க குழந்தைய போய் ஒரு கொஸ்டின் கேட்டு பாருங்க, இல்ல மேக்ஸ் பத்தி சொல்லி பாருங்க, எதுக்கு என்னன்னு தெரியாம படிச்சு வச்சிருக்கோம், ஆனா எதுக்கு படிக்கிறோம்னு தெரியாது. அப்ப அதை வச்சு திங்க் பண்றாங்களா? இல்ல. ஏன் வந்து ட்ரிகனாமெட்ரி படிக்கிறாங்க, ஏன் மேட்ரிக்ஸ் படிக்கிறாங்க கேட்டு பாருங்க குழந்தைங்க கிட்ட. ஏன் படிக்கிறாங்க தெரியலையே, ஏதோ பண்ணாங்க மார்க் வரதுக்கு, போட்டா ஆன்சரை போட்டா மார்க் கொடுக்குறாங்க. இதுக்காக தான். எங்க எது நடக்குதுன்னு தெரியாம என்ன படிக்கிறோமோ அதை வச்சு திங்கே பண்ணக்கூடாது. எபிலிட்டி இருக்கிறவங்க வச்சு எப்படி வந்து பாத்தீங்கன்னா புது புது விஷயங்களை பண்ண முடியாது. அப்ப அந்த சின்ன வயசுலயே அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திங்கிங் வந்து எப்படி இருக்கணும், படிக்கக்கூடிய விஷயத்தை வச்சு எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். அது எங்க நடக்கும்னா அந்த ஃபவுண்டேஷன்ல தான் நடக்கும். ஸ்லோவா நிதானமா பேசிக்ல இருந்து சொல்லி கொடுக்குறப்ப அந்த குழந்தைக்கு அந்த எபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட். புரியுதோ புரியலையாப்பா, 10 வாட்டி இந்த கொஸ்டினை படி, இந்த ஆன்சரை புடி, இதை எழுதி எழுதி பாரு, இந்த மார்க் முடிஞ்சு போச்சு. இதை வச்சு எதனா உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சிந்தனையே கிடையாது. அப்புறம் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அதுக்கு அடுத்த சிந்தனை போகும். அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம படிக்கிறப்ப என்ன படிக்கணும் அப்படின்றது புரிதல் வேணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிதல் இல்லாமயே படிக்கிறது 99.99% இருக்கு. அதனாலதான் ஃபெயிலியர் ரேசி ஜாஸ்தியா இருக்கு.
அப்ப concepts are taught clearly so students truly understand, not just மெமரைஸ் பண்ணி படிக்கக்கூடாது, புரிந்து கொண்டு ஒரு பாடத்தை படிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியை இந்த ஃபவுண்டேஷன் வந்து உருவாக்கி கொடுக்கும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, படிச்சுட்டேன்ப்பா, புரிஞ்சுக்கிட்டேன், திங்க் பண்றேன், இதை வந்து எப்படி அப்ளை பண்றது, எப்படி என்னை சுத்தி இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்குது, நான் இங்க இருந்து பேசுறேன், உங்களுக்கு கேட்குது, எப்படி இந்த சவுண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி என் காதுல விழுது, நான் பேசுறேன், எங்கேயோ இருக்கீங்க, அது எப்படி ஒரு படம் பிடிக்குது, எப்படி லைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து லைட் வெளிச்சம் இருக்கு, இப்படி எல்லாம் திங்க் பண்றப்பதான் அதை நான் என்ன பண்ணணும், இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்ண ஆரம்பிப்பேன். அப்ப அப்ளிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்பவே முக்கியம். ஸ்டூடெண்ட் பிராக்டிஸ் அப்ளைங் வாட் தே லேர்ன் டு ரியல் கொஸ்டின் அண்ட் சினாரியோ. புரியுதா? அப்ப அதை படிச்சுக்கிறது மட்டும் இல்லாம, புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, அதை அப்ளை பண்ணக்கூடிய நாலேஜ் வர குழந்தைங்க தான் என்ன ஆகும், பெஸ்ட் சயின்டிஸ்டா இருக்குது, புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது. அப்ப உங்க குழந்தைங்க நாட் ஓன்லி இந்த நீட் ஜேஇ மட்டும் ஜெயிக்கிறதுக்கு இல்ல, குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியா படிக்கிற பாடத்துல நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணும், குழந்தைக்கு அந்த பேசிக்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத முக்கியம். அதுவும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும், ஆர்ல இருந்து. அதனாலதான் ஆர்ஜிஆர் என்ன பண்ணிருக்கோம்னா பேசிக் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். நாட் ஜேஇ, நாட் நீட் மட்டும் இல்ல, வாட் எவர் ஸ்டூடெண்ட் வாண்ட் டு அச்சீவ், அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6ல இருந்து 10க்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப அட்டகாசமா நம்ம ஆர்ஜிஆர் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ரைட்டா? நீங்க அந்த மாதிரி குழந்தைய வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம ஈஸியா வாரத்துல ஒரு 4 ஹவர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மேக்ஸ் சயின்ஸ் அட்டகாசமா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, பிரஷர் இல்லாம அப்படின்னா ஆர்ஜிஆர் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? 6 to 10th is the best age to build basics. Yeah. Why this age? At this age students can learn without board exam pressure. கரெக்டா? 10 கூட போர்டு எக்ஸாம் வந்துடும். 6ல இருந்து 9 இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸ் கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து ஒரு பிரஷர் வந்து இருக்காது. இப்ப நம்ம தான், நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே பேசுறப்ப சொன்னல, 10 12ல இருக்கிற பிரஷர் 6ல 7ல இருக்கா, இல்ல 8ல இருக்கா, இல்ல 9ல இருக்கா, இல்ல அந்த 10 வந்ததுமே தான் ஐயோ படிக்கணுமே, மார்க் வாங்கணும், அடுத்தது போகணுமே அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஷர் இல்லாம இருக்கு. அப்ப ஈஸியா படிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஏஜ் அப்படின்னா, கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நம்மளுக்கு எது வருது, போர்டு எக்ஸாம் பிரஷர் இல்லாம their minds are open, curious and ready to absorb new ideas deeply. புரியுதுங்களா? ஒரு பிரஷர் இல்லாதப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனா இருக்கும். இல்லன்னா ஐயோ இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, இது செய்ய முடியாது, அது கஷ்டம், இது கஷ்டம், நான் இதை பண்ணணும், இதுவே எனக்கு பண்றதே கஷ்டமா இருக்கு, அதே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு மைண்ட் வேலையை செய்யாது. எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடை வந்து நல்லா வெயில அடிச்சிட்டு இருக்கு, இல்ல நல்ல மழை பெய்யுது, நான் அக்குள்ள வச்சுட்டு கொடையை வச்சுட்டு இருக்கேன், ஒர்க் ஆகுமா, வேஸ்ட் தானே, கொடை வச்சுட்டு அப்புறம் கொடை எப்போ யூஸ் ஆகும், விரிச்சுக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மழை எனக்கு படாது, இல்ல வெயில் எனக்கு படாது. அப்ப மைண்ட் கூட அப்படிதான் ஓப்பனா இருக்கிறப்பதான் எல்லாமே உள்ள போகும். க்ளோஸ்டு மைண்ட் என்ன ஆகும், ஒன்னுத்துக்குமே யூஸ் இல்லை. அப்ப மைண்ட் வந்து ஓப்பனா இருக்கும், அப்பதான் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், இது என்ன, அது என்ன. நீங்க சின்ன குழந்தைங்களுக்குள்ள பாருங்களேன், வீட்டுல நீங்க எதனா வாங்கி கொடுத்தீங்கன்னா கடை பிரிச்சு மேய்ஞ்சிரும், நம்மளுக்கு ஐயோ. ஆனா அந்த குழந்தையோட கியூரியாசிட்டி, எப்படி இது உருவாச்சு, என்ன ஓடுது, எதுக்கு ஓடுது அப்படின்றத பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல நம்ம கரெக்டான இன்புட் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அடிச்சிருவாங்க. கியூரியாசிட்டி அண்ட் ரெடி டு அப்சர்வ் நியூ ஐடியாஸ் டீப்லி. ரைட்டா? டெவலப் ஜெனுவின் இன்ட்ரெஸ்ட் இன் சயின்ஸ், மேத்ஸ், பயாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இந்த டைம்ல அந்த குழந்தைக்கோடைய இன்ட்ரெஸ்ட், ஜெனுவின் இன்ட்ரெஸ்ட், அதுதான் எங்க டீம் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜெனுவின் இன்ட்ரெஸ்ட், சும்மா வந்து பாத்தீங்கன்னா யாரோ சொல்றாங்கன்னு, ஜெனுவின் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சயின்ஸ்லயும் மேத்ஸ்லயும் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில நம்ம உருவாக்கி கொடுக்கணும். பில்ட் லாங் டர்ம் லேர்னிங் ஹேபிட்ஸ் தட் லாஸ்ட் த்ரூ 11 and 12. கரெக்டா? ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் ஹேபிட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பில்ட் பண்ணி லாங் டர்முக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போகணும். சும்மா திடீர்னு எடுத்ததுமே பத்ததுலயே போய் படி அப்படின்னா வராது. 6ல இருந்து ஸ்லோவா நம்ம அதை ஹேபிட்டை பில்ட் பண்ணோம்னா அட்டகாசமா பண்ண முடியும். க்ரோ கான்ஃபிடன்ஸ் பிஃபோர் காம்படிட்டிவ் பிரஷர் பிகின்ஸ். 10th முடிச்சுட்டு 11th வரப்போ நீட் இருக்காமே, ஜிஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்காம, ஐடி போட்டுக்கு அந்த டைம்ல போயிட்டு குழந்தைய வந்து 11th 12th போட்டு எடுத்து ஸ்கூலுக்கும் படிச்சுட்டு இதையும் படிச்சுக்கிட்டு அதுவும் படிக்காம இதுவும் படிக்காம டென்ஷன் பண்ணி போடுறத விட அழகா என்ன பண்ணலாம், அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றத குழந்தைக்கு தெரியாத முன்னாடியே வந்து என்ன பண்றான், ஸ்லோவா குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணி ஜம்முன்னு ஜாலியா படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதா இந்த வந்து ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ங்க. இது வந்து தி ஸ்டேஜ் இஸ் தி கோல்டன் விண்டோ, தி ரைட் டைம் டு பிளான் தி சீட் ஆஃப் எ டாக்டர் ஆர் இன்ஜினியர் ட்ரீம். எப்போ 6ஆம் கிளாஸ் படிக்கிற இடத்துல தான் நீங்க கரெக்டா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணும்,
பிளான் பண்ணணும். என்ன பிளான் பண்ணணும்? சீடை வந்து நீங்க பிளான் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்றதுக்கு நம்ம அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல யார் இருக்கா? பேரண்ட் தான். பேரண்ட் விட்டுட்டு குழந்தைய குறை சொன்னா யூஸே கிடையாது. இல்ல சுத்தி இருக்கிற இன்ஸ்டிடியூஷனை குறை சொன்னா ஸ்கூல் சரியா பண்ணல, அது சரியா பண்ணல. நீங்க கரெக்டா குழந்தைய நீங்க தான் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு குழந்தை தான், ஸ்கூல்ல 40 குழந்தைன்னா டீச்சர் வந்து அங்க போனதுமே அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன சொல்லிக் கொடுக்கணும்ன்றதான் பார்ப்பாங்களே தவிர அந்த குழந்தைக்கு என்ன வேணும், எது சொன்னா எப்படி இருக்கும், நம்ம குழந்தை என்ன ஆக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கான் சில டீச்சர்ஸ். பட் எல்லாரும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரைட்டா? அதனால வை வெயிட்டிங் அன்டில் கிளாஸ் 11? ரைட்டா? அது ரிஸ்கிங்க. அதனால என்ன பண்ணும், கிளாஸ் 11 சிலபஸ் இஸ் சடன்லி டீப்பர் அண்ட் டஃபர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 10க்கும் 11க்குமே கனெக்டிவிட்டியே இல்லாம கெமிஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா துபுக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? வித்வுட் ஏ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட் ஃபீல் ஓவர்வெல்ம்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ட். நீங்க போய் ஒரு 11th புதுசா இப்போ 10th முடிச்சுட்டு 11th போய் ஜாயின் பண்ணிடுவான். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண ஒரு மாசம் கழிச்சு நீங்க அந்த குழந்தைங்களை போய் கேட்டு பாருங்க, ஏப்பா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துருக்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி எப்படி சந்தோஷமா, ஐயோ தலை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு தெரியாம எடுத்துட்டேன். பேசிக்கே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இல்லாதனாலதான். ரைட்டா? பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிகம்ஸ் ஹெவிலி நியூமெரிக்கல் based, requires strong calculation habits built over years. ரைட்டா? இந்த பிசிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நியூமரிக்கல்ஸ் சால்வ் பண்ணணும்னா கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் வந்து மேக்ஸ்லயே வரலையே. மேக்ஸ் ஒரு டிவிஷன் தெரியல குழந்தைங்களுக்கு. 10.5 டிவைட் பை 2னா யோசனை பண்றான். பவர் கேட்டா தெரியல, மல்டிபிளிகேஷன் தெரியல, சின்ன சின்ன கால்குலேஷன் தெரியலனா எப்படி பிசிக்ஸ்ல வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் குழந்தை? அதே போலதான் கெமிஸ்ட்ரி. நீட் a clear concept flow from basic reaction to complex organic chemistry. ரைட்டா? அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தடுமாறுது. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. மேக்ஸ் டிமாண்ட்ஸ் ஸ்பீட். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு இருக்கணும். லாஜிக் அண்ட் ஃபார்முலா மாஸ்டரி தட் cannot be built overnight. ஒரே நாள்ல நடக்குமா? ஒரே நாள்ல ஒபாமா அண்ணா மாதிரி எல்லாம் சான்ஸே கிடையாது. அப்ப ஸ்லோவா தான் நம்ம குழந்தைங்களை வந்து பில்ட் பண்ணி நம்ம கொண்டாடணும். அதே போலதான் பயாலஜி ரிக்வயர்ஸ் லைன் பை லைன் என்சிஆர்டி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்ட்ராங் அப்சர்வேஷன் ஸ்கில். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து 10th 11th 12th போறப்ப அந்த பயாலஜில இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கே என்ன இல்ல. ஆனா பேசிக் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பிரேஷனோ இல்லைன்னா போட்டோசிந்தசிஸோ சின்னதுல படிச்சிருப்பாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஏன் படிச்சோம் எதுக்கு படிக்கணும் தெரியாம இங்க வந்து வரப்ப நிறைய குழப்பங்கள். இந்த டேர்ம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல இருக்கிறதுல அது எப்படி ஸ்லோவா வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம 6ல இருந்தே பழக்கம் படுத்த வந்தோம்னா ஜம்முன்னு குழந்தை வந்து என்ன பண்ணும், வித்தவுட் பேசிக் ஃப்ரம் 6 to 10 ஸ்டூடெண்ட் ஃபேஸ் ஸ்ட்ரெஸ் வரும், லோ மார்க்ஸ் வாங்குவாங்க, தென் அண்ட் லாஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் கிளாஸ் 11. இதெல்லாம் நடக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 11ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் போயிடுது, மார்க் வாங்குறது இல்ல, ஸ்ட்ரெஸ் வருது. இது உண்மையா இல்லையா அப்படின்னு +1 +2 படிச்சு முடிச்ச குழந்தைங்களுக்கோ இல்ல +1 முடிச்சுட்டு +2 போற குழந்தைங்களுக்கோ பேசி பாருங்க. இல்லைன்னா நீட்டுக்கு ஜேஇக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு குழந்தைகிட்ட போய் பேசுங்க. இப்ப இருக்கக்கூடிய பேரண்ட் 6ல இருந்து 10 படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பேரண்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய 11 11 12 இல்லைன்னா நீட்டுக்கு ஜேஇக்கு ட்ரைனிங் போற குழந்தைங்க இல்லைன்னா அவங்களுடைய பேரண்ட் கிட்ட பேசுங்க. அந்த பசங்க என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, எது வரமாட்டேங்குது, அவங்களுக்கு நியூமெரிக்கல்ஸே சால்வ் பண்ண தெரியல. நீங்க வேணா செக் பண்ணுங்க. அப்ப உங்க குழந்தைங்களும் இதே ஒரு 5 வருஷம் கழிச்சு இதே பிரச்சனையில இருந்தா எப்படி? அப்ப நம்ம தான் என்ன பண்ணோம், அதுக்கான முயற்சிகளை பூனைக்கு யாருக்கு மணி கட்டுறதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். நம்மளுக்கு வேணுன்றதை நம்ம தான் பண்ணிக்கணும். வாட் ஃபவுண்டேஷன் பில்ட் இன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேசிக்ஸ் கொடுக்கும். நம்ம ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், கோர் கான்செப்ட் இன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பிகம் ராக் சாலிட் அப்படி அடிப்போம். ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் எடுத்தோம்னா அப்படி கிளாரிட்டி இருக்கும் குழந்தைக்கு, எதுக்கு ஏன் எதுக்காக நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி வை பிஹைண்ட் எவ்ரி டாபிக். ஒவ்வொன்றுத்துக்கும் இது ஏன் அப்படின்ற கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். நாலேஜ் இஸ் அப்ளைடு டு சால்வ் ரியல் எக்ஸாம் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ். புரியுதா? ரியல் எக்ஸாம் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியா அந்த குழந்தைனால அப்ளை பண்ணி சால்வ் பண்ண முடியும். லாஜிக்கல் திங்கிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். ஸ்டூடெண்ட் டெவலப் அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் எபிலிட்டிஸை வந்து அழகா அட்டகாசமா டெவலப் பண்ணிப்பாங்க. யாரு? ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், அதுவும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு. நாட் நீட் ஜேஇ கூட காம்படிஷன் 11 and 12 போர்ஷன்ஸ் எடுத்துன்னு வந்து படிக்கிற குழந்தைங்க இல்ல, அந்தந்த ஸ்டாண்டர்ட்ல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற லெவல்ல இருக்கிறத ஸ்ட்ரெஸ் இல்லாம ஈஸியா புரியுற மாதிரி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணி லாஜிக்கல் திங்கிங்கை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்குறப்ப
ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை வந்து ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் த்ரூ பண்ண முடியும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணும், அதுவும் ஸ்பீடா பண்ணும். ஸ்பீடு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க நீட்டோ ஜிஇஓ எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினை படிக்கிறதுக்கு, அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிச்சதை எடுத்து ஷேட் பண்றதுக்கு, இந்த 5 வேலையும் பாத்தீங்கன்னா அப்படி அப்படி தட்டுற பாருங்க, அந்த 60 செகண்ட்ல வந்து ஆன்சர் பண்ணும், ஒரு நிமிஷத்துல ஆன்சர் பண்ணும். அப்ப அந்த ஸ்பீடு இல்லைன்னா எப்படி வரும்? அப்ப மைண்ட்லயே அந்த கால்குலேஷன் வேணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு அந்த கான்செப்ட் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட கொஸ்டினை படிக்கிறப்ப கான்செப்ட் ஓடணும், கான்செப்ட் படிக்கிறப்ப எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்ன்றது தெரியணும், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணதுமே கால்குலேஷன் மைண்ட்லயே ஓடி அந்த கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனை பாக்குறப்ப ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொன்னோம்னா எந்த அளவுக்கு அந்த ஷார்ப் மைண்ட் இருக்கணும், ஸ்பீடு வரணும், பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதை பாருங்க. இதெல்லாம் இமிடியேட்டா ஒரே நாள்ல நடக்குமா? நடக்கிறது இல்லைங்க. அதனாலதான் 1.5 லட்சம் பேர்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல மெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் எழுதுனா 3540 பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு வந்து கவர்மெண்ட்ல வந்து இருக்கு. அந்த சீட்டை எடுக்கிறவங்க எப்படி இருக்காங்க? இந்த ஹேபிட்டை இத இனிஷியல்ல இருந்தே செட் பண்ணவங்க தான் எய்ம்ஸ் ஜிப்மர்ல போறவங்களா இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க தான் எம்எம்சி ஸ்டான்லி இந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க அந்த நாகப்பட்டினம் கவர்மெண்ட் காலேஜ், தென் நாமக்கல் காலேஜஸ் எல்லாம் போறவங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க பிரைவேட், அதுக்காக கூட இல்லாதவங்க தான் மேனேஜ்மெண்ட்டோ டீம்டு யூனிவர்சிட்டியோ காசை கொடுத்து 30-35 லட்சம் ரூபாய் கொடுத்து வருஷத்துக்கு போறாங்க. எதுக்கு? அதோட ஒரு சில ஆயிரங்களை செலவு பண்ணி அட்டகாசமா குழந்தையோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணி டேலண்ட்டுக்கு வந்து கொடுத்து குழந்தையோட எபிலிட்டியை நல்லா ஏற்படுத்தி கொடுத்து ஏன் குழந்தை ஜெயிக்க வைக்க கூடாது? யோசனை பண்ணுங்க பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் தான் யோசனை பண்ணுவோம், வேற யார் யோசனை பண்ணுவா? என் குழந்தைக்கு நான் தான் ஸ்டெப் எடுக்கணும், ரைட்டா? அப்போ ப்ராப்ளம் சால்விங் அந்த ஸ்பீடு, ரெகுலர் பிராக்டிஸ் பில்ட்ஸ் கால்குலேஷன் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ரெகுலரா பிராக்டிஸ் பண்றப்பதான் வரும், இல்லைன்னா நடக்காது. எக்ஸாம் கான்பிடன்ஸ், ஸ்டூடெண்ட் வாக் இன்டு எக்ஸாம் ப்ரிப்பேர்டு, காம் அண்ட் ரெடி. இதெல்லாம் நடக்கிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கு அப்படி போயிட்டு அப்படி அடிச்சுட்டு வருவான். இல்லைன்னா போறப்பயே பயம், உள்ள போறப்பயே ஃபீவர், வெளில வரப்பே நடுங்கிட்டு மண்டை வெடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற மாதிரி வருதுங்க நிறைய குழந்தைங்க பாக்குறோம், ரைட்டா? அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க. பேரண்ட் வந்து இனிஷியலே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபார் ஃபியூச்சர் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்னது அப்படின்னா, நீட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் மெமரைசிங் பயாலஜி. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பயாலஜி தானே, தியரி தானே, படிச்சிடலாம் அப்படின்ட்டு. நாட் ஓன்லி மெமரைசிங், it demands a well-rounded scientific mindset built over years of learning. புரியுதா? ஒரே நாள்ல இதெல்லாம் நடக்கிறது இல்ல, புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அப்சர்வேஷன், ஸ்ட்ராங் அப்சர்வேஷன் ஸ்கில் help students understand biological process deeply and accurately. ஒரே நாள்ல நடக்குமாங்க? ஒரு ட்ரம் ஃபுல்லா தண்ணி வச்சுட்டு இருக்கேன், ஒரு சின்ன இடத்துல வச்சுட்டு நான் என்ன பண்றேன், அதுல ஒரு வந்து டேப் வச்சு அதை ஓப்பன் பண்ணி விட்டு சொட்டா உடத்து வச்சுன்னா அந்த இடத்துல நான் ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தேன்னா அந்த ட்ரம் தண்ணி கீழே போறதுக்கு முன்னாடி ஒரு டிராப்பா ஊத்துனா 10 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு மார்க் விழுந்திருக்கும், ரைட்டா? என்னப்பா இவ்வளவு ட்ரம் தண்ணியா எடுத்து மொத்தமா ஊத்து, புஷ்னு ஊத்துறேன், என்ன ஆகும்? ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் வடிஞ்சு போய் அந்த இடம் அதே மாதிரி தான். புரியுதா? அப்ப நீங்க ஒரு ரிமார்க்கபிள் மார்க்கை உருவாக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், டெய்லி பேசிஸ்ல கன்சிஸ்டன்ஸா தொடர்ச்சியா நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்றப்பதான் அது நடக்கும். கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ், early exposure to chemical reactions and periodic concepts build a strong neat chemistry base. நீட்டுக்கு யாரெல்லாம் நல்லா அழகா அட்டகாசமா அடிச்சு தூள் கலப்பணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அண்ட் பீரியாடிக் கான்செப்ட்ஸ் பில்ட் a strong neat chemistry base வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும், ரைட்? அதுக்கு அடுத்தது பிசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் from 6th standard to 10th directly support neat physics questions. சின்ன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10 இருக்கிறவங்க தெரியாதனால இந்த பிசிக்ஸ்ல தலையை பிச்சுக்கிற விஷயங்கள் வந்து நடக்குது. நான் இதை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதான் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்க வீட்டு பக்கத்துல யாரா நீட் ட்ரைனிங் போறாங்க, அவன் பேரண்ட் கிட்ட போயிட்டு கேளுங்க, உங்க குழந்தைக்கு பிசிக்ஸ் ரொம்ப அட்டகாசமா வருதா? நீ வேறப்பா, ஏன்பா கம்முன்னு இருப்பா, வரவே வரமாட்டேன்ப்பா பிசிக்ஸ்னுவாங்க. ஏன்றது ஆன்சரே அவங்களுக்கு தெரியாம இருக்கும். என்னன்னு தெரியலங்க, அந்த இன்ஸ்டியூட்டே சரியில்லைங்க, அந்த ஸ்கூலே சரியில்லைங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. பேசிக்ஸ் இல்லைங்க குழந்தைக்கு. இதுதாங்க உண்மை. 6ல இருந்து 10 படிக்கக்கூடிய அந்த சயின்ஸை அட்டகாசமா படிக்காம அனாவசியமா படிச்சிருப்பாங்க. ஏதோ படிக்கணும் அப்படின்றதுனால படிச்சு தள்ளி இருப்பாங்க, இதுவும் மார்க்குக்காக படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் என்னங்க இன்னைக்கு பிசிக்ஸே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாணவர்களுக்கு இல்ல, இந்தியாலேயே வந்து தகுதிகணத்துவம் போடுறாங்க, ரைட்டா? NCERT ரீடிங் ஹேபிட் ஃபவுண்டேஷன் ஹெல்ப்ஸ் students develop the habit of reading NCERT line by line, the key to neat success. ஏன் வந்து லைன் பை லைன் வச்சுக்கிறான் அப்படின்னா,
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை வந்து டீச்சர் கொடுத்துருவாங்க, ஒரு 10 லைனை வந்து எழுதி கொடுத்துருவாங்க, அதெல்லாம் படிச்சீங்க அப்படின்வாங்க. அதை எழுதி மார்க் போர்டு எக்ஸாம் வாங்கிடுவாங்க. ஆனா நீட் எக்ஸாமோ ஜேஇ எக்ஸாம்ஸோ எப்படி அந்த குழந்தை ஒரு லைன்ல ஒரு வேர்டை உருவி கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணா கூட சொல்லக்கூடிய எபிலிட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்றாங்க. அப்ப லைன் பை லைன் அவன் படிக்கிறப்ப அந்த வேர்டு பை வேர்டு அவன் புரிஞ்சுக்கிறப்பதான் அவனால என்ன ஆக முடியும், கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்ல முடியும். அந்த ஹேபிட்டை இந்த ஃபவுண்டேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அட்டகாசமா பண்றாங்க. அது ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷனோட ஸ்டூடெண்ட் கூட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேரண்ட்டும் சரி, அந்த குழந்தைங்களையும் பேசுனீங்கன்னாலும், ஆமா நான் ஸ்கூல்ல படிச்சப்ப இப்படி இருந்தது, இல்ல இப்பதான் தெரியுது, ஓ இப்படி படிக்கணுமா அப்படின்ட்டு, எனக்கு இதெல்லாம் தெரியாம போயிடுச்சேங்க அப்படின்னு பேரண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய சேனல்ஸ்ல போட்டிருக்கோம், நீங்க எடுத்து பாருங்க. ரைட்டா? ஓகே. தென் ஃபார் ஃபியூச்சர் ஜேஇ ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன? ஜேஇ ஆஸ்பிரன்ஸ், நீட் ஆஸ்பிரன்ஸ் பார்த்தோம். ஜேஇக்கு ஜேஇ ரிக்வயர் ஸ்ட்ராங் மேக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல வந்து லாஜிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை வந்து பார்க்குறான். Students who start early gain a massive advantage. எதுல? ஸ்பீடு கால்குலேஷன்ல ஸ்பீடு வரும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம், ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தராங்க. ஏன்னா நீட்னா கூட ஓரளவுக்கு தேரி இருக்கு, பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நியூமரிக்கல்ஸ் தான். அதனால பில்ட் த்ரூ இயர்ஸ் ஆஃப் ரெகுலர் மேத்ஸ் பிராக்டிஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிளாஸ் 6. ரைட்டா? அதனால அதை நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கவனமா மிஸ் பண்ணிடாம. யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, 6ல இருந்து 10 செலவு எவ்வளோ செலவு பண்றோம். வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருப்போம், நீங்க பாருங்களேன், அதுல கொத்தமல்லி, கருவேப்பிலை, தயிர், பால் கெட்டு போனா திருப்பி கூட வாங்கலாம். 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். அதுக்கே ஒரு 15,000 20,000 40,000 வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்கு செலவு பண்றோம். ஏன் இதுக்கு ஒரு சில ஆயிரங்கள் நம்மளுக்கு போட்டு நம்ம குழந்தைங்க ஏன் ஃபவுண்டேஷன் சேர்க்கக்கூடாது? யோசனை பண்ணி பாருங்க. ஐயோ வேணான்னுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் +2 முடிஞ்சதுமே 30-35 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ஜினியரிங் சீட்டு வாங்குறாங்க நிறைய பேரு. என்ஜினியரிங் சீட்டு வாங்குறதுக்கு ஏதோ மெடிக்கல்ல போயிட்டு ஐயோ அது டஃபா இருக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க, சீட்டு கிடைக்கல அப்படின்னு வாங்கினா கூட பரவாயில்ல, என்ஜினியரிங் சீட்டே 30-35 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்கிறாங்க. வெக்கமா இருக்கு சொல்றதுக்கு. என்ன பண்றது அப்படின்னு பார்த்தனா, அந்த குழந்தைய 30-35 லட்சம் 40 லட்சம் கட்டி படிக்க வச்சு அந்த குழந்தைக்கு ஸ்கில் இல்லைன்னா திருப்பி எங்கெங்க பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்? அந்த யோசனை கூட பேரண்ட்டுக்கு வரலங்க. என் குழந்தைக்கு நான் மேனேஜ்மெண்ட்ல போய் சீட்டு வாங்கிறேன், காசை கொடுத்து நான் சீட்டு வாங்கிடுறேன், ஆனா படிச்சு அங்க வந்து வேலைக்கு வரவன் எதுக்கு அந்த காலேஜ்ல போய் என் குழந்தை படிக்குதுன்றதுக்காக வேலை கொடுக்குறான்? இல்ல நடக்காது. உன் குழந்தையோட ஸ்கில் என்ன, அவனுடைய ஆப்டிடியூட் என்ன, அவனுடைய இன்ட்ரெஸ்ட் லெவல் என்ன, அப்ளிகேஷன் ஸ்கில் என்ன, லாஜிக்கலா என்ன திங்க் பண்றான், அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல எப்படி யோசனை பண்ணுது, ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றான், இதெல்லாம் தான் பாக்குறேன். அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இதெல்லாத்தையும் குழந்தை எப்படி பாக்குதுன்னு, அந்த குழந்தைக்கு அந்த சப்ஜெக்ட் பேஸ் இல்லைன்னா எங்கெங்க இதெல்லாம் வரும்? நீங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் அந்த குழந்தையை ஜெயிக்க வைக்க முடியாதுங்க. சில ஆயிரங்கள் நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஆர்ஜிஆர்ல, அதுவும் ஆன்லைன் கோர்ஸ்ல நீங்க எங்கன்னா உட்காந்துட்டு இந்த கிளாஸை வந்து வாரத்துக்கு ஒரு 4 ஹவருங்க, 4 ஹவர், மாசத்துக்கு ஒரு 16 ஹவர், ஒரு 10 மாசம், அந்த மாதிரி 5 வருஷம் நீங்க அந்த குழந்தையை மோல்ட் பண்ணீங்கன்னா அட்டகாசமா குழந்தை அடிச்சிடும். அதுக்கு நான் கேரண்டி தான். எங்க கிளாஸை அட்டென்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ரைட்டா? தென் ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்டிங், ஃபார்முலாஸ் ஆர் அண்டர்ஸ்டுட் டீப்லி, நாட் ஜஸ்ட் மெமரைஸ்டு ஃபார் த எக்ஸாம்ஸ். அனலிட்டிக்கல் திங்கிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், காம்ப்ளெக்ஸ் ஜேஇ ப்ராப்ளம்ஸ் பிகம் மேனேஜபிள் வித் ஏர்லி அனலிட்டிக்கல் திங்கிங். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இன்னைக்கு டாப் ஆல் இந்தியா ரேங்க் எடுக்கிறவங்களாம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களாம் அட்லீஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சிருப்பான், இல்லைன்னா 6ல இருந்து 10 வரைக்கும் ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருப்பான். அவன் தான் 11th 12th வரப்ப ஆல் இந்தியா ரேங்க்ல ஸ்டூடெண்டா இருப்பானே தவிர, சும்மா 11th போய் முடிச்சுட்டு 12th எக்ஸாம்ல போய் ஜேஇ எக்ஸாம் எழுதி ஆல் இந்தியா டாப்பர் யாருன்னா சொல்லுங்களா பார்க்கலாம்? சான்ஸே கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டெடிகேட்டடா ஸ்கூலுக்கு கூட போகாம உட்காந்து படிச்சவன் தான் ஆல் இந்தியா ரேங்கிங் வருவான், இல்லைன்னா சான்ஸ் கிடையாது. நீங்க வேணா எடுத்து பாருங்க ரெக்கார்டு. ஃபவுண்டேஷன் ஹெல்ப்ஸ் இன் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் டூ. அப்போ நீங்க ஃபவுண்டேஷன் பண்றப்ப ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா அப்படின்னு நிறைய பேரண்டோட இதுவா இருக்கும். ஃபவுண்டேஷன் பண்றப்ப என்ன ஆகும், ஸ்கூலோட நாலேஜும் டெப்தா கிடைக்கும். அதனால இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். டீச்சருக்கே குழந்தை வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கிளாஸ்ல டக்குன்னு டீச்சர் கிட்ட இது என்ன டீச்சர் எது இப்படி நடக்கும்ல டீச்சர் அப்படின்னு அவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவான். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கூல் லெசன் மோர் டீப்லி பிகாஸ் கான்செப்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி என்ன ஆயிருக்கு, கிளியரா இருக்கனால ஸ்கூலுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். கான்ஃபிடென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைனால ஆன்சர் கொஸ்டின் கான்ஃபிடென்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பிளைண்ட்லி மெமரைசிங் ஃபேக்ட்ஸ். தென் இம்ப்ரூவ்டு மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா மார்க்ஸ் இம்ப்ரூவ் நேச்சுரலி பிகாஸ் கான்செப்ட்ஸ் ஆர் ட்ரூலி அண்டர்ஸ்டுட், நாட் ஜஸ்ட் கிராம். நிறைய பேரண்ட் வந்து ஐயோ ஃபவுண்டேஷன் போட்டேன் என் குழந்தைக்கு மார்க்கே வரலன்னு. ஆனா எந்த மாதிரியான ஃபவுண்டேஷனை போட்டிருப்பாங்க தெரியுமா? நான் சொன்னேன்ல 11 and 12 ஜேஇயோட நீட்டோட சிலபஸ் 6ஆம் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை எப்படிக்கே மார்க் வரும் அந்தந்த ஸ்டாண்டர்ட்ல?
புரியுதா? இங்க நிறைய இடத்துல ஃபவுண்டேஷன் மிஸ் அண்டர்ஸ்டுட் பேரண்ட்ஸ். என் குழந்தை வந்து ஐடி போகணும், என் குழந்தை வந்து நீட்டு போகணும், 6ஆம் கிளாஸ்லயே நீட் எடுப்பீங்களா, 6ஆம் கிளாஸ்லயே ஜெய்க்கு சொல்லி தருவீங்களா, 8ஆம் கிளாஸ்லயே என் குழந்தைக்கு போர்ஷன் முடிச்சிருவீங்களா? அந்த குழந்தை எல்லாம் வேலைக்கு ஆகாது, வேஸ்டா போயிடும். அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா பேசிக்கே தெரியாம கீழே மட்டமே ரெடி இல்லாம மேல மேல எழுபுனா தொப்புக்குன்னு தான் விழுந்துரும். ரைட்டா? அதனால நம்ம ஆர்ஜிஆர்ல என்ன பண்றோம், 6ஆம் கிளாஸ்னா 6ஆம் கிளாஸோட மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், 7னா 7ஓட மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், 8னா 8ஓட மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். அப்ப சொல்லி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்கூல் எக்ஸாம்ஸ் அட்டகாசமா தட்டுது, கான்செப்ட்ஸ் ஈஸியா புரிஞ்சுக்குது, மார்க்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயும் இம்ப்ரூவ் ஆகுது, டுவெல் பெனிஃபிட் கிடைக்குதா? அப்ப ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் யார் ஜாயின் பண்றாங்களோ அந்த மாதிரி குழந்தைங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டபுளா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஃபவுண்டேஷன் சப்போர்ட்ஸ் போத் ஸ்கூல் போர்டு எக்ஸாம்ஸ் அண்ட் ஃபியூச்சர் நீட் அண்ட் ஜிக்கு அட்டகாசமா சைமல்டேனியஸா பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். அதனால இப்பயே நீங்க சொல்றதை உடனே நாங்க ஜாயின் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதனால பொறுமை இல்லாதவங்களுக்கு 8695186953 இமிடியேட்டா கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்க. இன்னும் ஃபர்தரா நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. கிளாஸ் வைஸ் ப்ரிப்பரேஷன் அப்ரோச் நம்ம என்ன பண்றோம் இந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா a structured stage by stage approach ensures student grows steadily without pressure at every level. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரே டைம்ல ஒரே ஸ்டாண்டர்ட்ல குவிக்கிறது போட்டு அமுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் 6ல இருந்து 7 வரைக்கும் ஸ்பார்க் கியூரியாசிட்டியை வந்து கிரியேட் பண்றோம். பில்ட் கியூரியாசிட்டி, பேசிக்ஸ் அண்ட் ஜெனியூன் இன்ட்ரெஸ்ட் இன் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மேக் லேர்னிங் ஃபன் அண்ட் எக்ஸ்பிளனேட்டரி. புரியுதா? இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா 6ல இருந்து 7க்கு அட்டகாசமா நம்ம குழந்தைங்களை மோல்ட் பண்றோம். அதுக்கப்புறமா ஸ்லோவா 8th ஸ்டாண்டர்ட் வரப்ப ஸ்ட்ரென்தன் ஃபண்டமெண்டல்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோம். ஆக்சுவலா புக்கு கூட அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே குழந்தைங்களுக்கு வந்து புக்கு டிசைன் பண்ணது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அப்போ டீப்பன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபண்டமெண்டல் இன்ட்ரோடியூஸ் ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கான்செப்ட் மேப்பிங். ரைட்டா? அப்ப அந்த 8th ஸ்டாண்டர்ட் வரப்போ நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம குழந்தைக்கு பண்ற முடியறதுனால என்ன ஆகுது, ப்ராப்ளம் சால்வ் பண்றதையும் ஸ்ட்ரக்சர்டா வந்து கொண்டாடுறது அந்த குழந்தைங்களை நல்லா அருமையா பண்ண வைக்க முடியுது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 9th ஸ்டாண்டர்ட் வரப்ப அங்கதான் என்ன ஆகுது, அப்ளிகேஷன் பேஸ்டு லேர்னிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரோடியூஸ்ட் ஆகுது. ஏன்னா 9th போர்ஷன் தான் 11th வருது. அப்போ 9th நல்லா தரவு பண்ணாதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் வரப்ப நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸ்டார்ட் அப்ளைங் கான்செப்ட் டு எக்ஸாம் ஸ்டைல் கொஸ்டின்ஸ், பில்ட் ஸ்பீட், அக்யூரசி அண்ட் அனலிட்டிக்கல் திங்கிங். இந்த இடத்துல நம்ம பண்றப்ப அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் ஆகுது. 10th வரப்ப போர்டு பிளஸ் நீட் ஜேஇ பேஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸ்ல நீங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட் ஏ கொஸ்டின்ஸே நீட் ஜேஇ பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின்ஸ் பண்ணவே முடியல. ஐயோ அந்த ஒன் வேர்டு தாங்க பண்ண முடியறது இல்லை என் குழந்தைக்கு அப்படின்றாங்க. அந்த எப்படி ஏன் பண்ண முடியல? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல நீட் ஜேஇ கேட்கிற மாதிரி அந்த அவங்களுக்கு பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால நிறைய பேருக்கு அதை சால்வ் பண்ண முடியல. ஏன்னா கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, லாஜிக்கல் திங்கிங் இல்ல, பெட்டர் அந்த கான்செப்ட்ஸ் வந்து புரியல, ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி இல்ல, எப்படி வரும்? அதனால தான் அந்த இடத்துல வந்து 10th நிறைய குழந்தைங்களுக்கு சயின்ஸ்லயும் மேக்ஸ்லயும் மார்க் லூஸ் ஆகுது. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல விட்டுறாங்க, 10th போய் போர்டு எக்ஸாம் போடுறாங்க. எப்படி மார்க் வரும்? வராது. ப்ரிப்பேர் ஃபார் போர்டு எக்ஸாம் while simultaneously building the நீட் ஜேஇ ஃபவுண்டேஷன் மைண்ட் செட். ரைட்டா? இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா அட்டகாசமா பண்ண முடியும். அதுக்கு ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் டீம் ரெடியா இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கிடுங்க. வார்னிங் சைன்ஸ் பேரண்ட் ஷுட் நோட்டீஸ் அப்படின்றப்ப சில விஷயங்கள் நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க குழந்தைங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் இது நான் சொல்லக்கூடிய விஷயத்துல 1 2 3 இருந்ததுன்னா நீங்க இப்போ இமிடியேட்டா வேக்கப் பண்ணும். ஐயோ இது மாதிரி தான் இருக்கு, ஆமா சார் சொல்லிட்டாரு, அப்போ என்ன பண்ணும், இமிடியேட்டா அந்த குழந்தைங்களுக்கான ஃபவுண்டேஷனை நீங்க ஸ்ட்ராங் பண்ணும். தீஸ் ஆர் சைன்ஸ் தட் ஷோட் யுவர் சைல்ட் நீட்ஸ் ஃபவுண்டேஷன் சப்போர்ட். தி ஏர்லியர் யூ ஆக்ட் த பெட்டர் த அவுட்கம். என்னெல்லாம் இருக்கணும் சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னா, சைல்ட் அவாய்ட்ஸ் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். பாருங்க நீங்க எப்போ எல்லாம் பேசுறப்ப மேத்ஸ் சயின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணுதா, பெட்டர் ஃபவுண்டேஷனுக்கு வந்துருங்க. இல்ல மெமரைஸ் வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட், மெமரைஸ் பண்ணுது கான்செப்டே புரியாமன்றீங்களா, இமிடியேட்டா ஃபவுண்டேஷன் போடணுங்க. ரைட்டா? லோ கான்ஃபிடன்ஸ் டூரிங் டெஸ்ட் அண்ட் எக்ஸாம் நடக்கிறப்ப டெஸ்ட் நடக்கிறப்போ என் குழந்தை சிபிஎஸ்சி படிக்கிறது அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுது, அதெல்லாம் கிடையாது, படிக்கிறத புரியாம படிக்குது அதனால தான் கஷ்டப்படுது. அதனால அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க ஃபவுண்டேஷனுக்கு இமிடியேட்டா பேரண்ட் வந்து அந்த குழந்தைங்களை கொண்டாடணும். ஸ்லோ கால்குலேஷன் ஸ்பீட் இன் பேசிக் அரித்மெட்டிக். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகுது, நான் சொன்னல ஸ்ட்ரக் ஆகுது, சின்ன வந்து கால்குலேஷனே பண்ண முடியல, மல்டிபிளிகேஷன்ல பண்ண முடியல, டிவிஷன் பண்ண முடியல, சின்ன விஷயங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபவுண்டேஷன்ல ஸ்டார்ட் ஏர்லி. ரைட்? தென்
ஃபியர் ஆஃப் வேர்டு ப்ராப்ளம் அண்ட் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ். இதுவும் இல்லை அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் குழந்தைக்கு இப்பயே கொடுத்தா எப்படிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவாய்ட் பண்ற மாதிரியா குழந்தைக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் ஃபவுண்டேஷன் தேவை. நோ ரெகுலர் ஸ்டடி ரொட்டீன் ஆர் டிசிப்ளின். காலையில போகணுமா ஸ்கூலுக்கு, திருப்பி வந்துமா இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் இல்லை அப்படின்னா உங்க குழந்தைக்கு ஃபவுண்டேஷன் தேவைப்படுதுங்க. நான் சொன்ன இந்த 6 விஷயத்துல அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 ஒரு 3 விஷயமோ தட்டுப்பட்டது, இதெல்லாம் என் குழந்தைங்க பண்ணலன்னா அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இம்மிடியேட்டா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். புரியுதுங்களா? கண்டிப்பா நீங்க இந்த ப்ரோக்ராம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதுவும் ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் தான் நீங்க கொடுக்கணும். வெளியில போயிட்டு நீட்டு ஜெயிக்கான ஃபவுண்டேஷன் கொடுக்குறேன்ட்டு குழந்தைய ஸ்ட்ரெஸ்ல போட்டு நீங்க தான் சார் சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம், அந்தந்த லெவலுக்கு உண்டான மேக்ஸ் அண்ட் சயின்ஸை கிளாரிட்டியோட கான்செப்டை நல்லா தெளிவா பண்ணி குழந்தைகளை புரிய வச்சு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டியை ஸ்லோவா டெவலப் பண்ணி கொண்டாடணும் பாருங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ரைட். What should I good foundation program have? Clear concept teaching இருக்கும். கிளியர் கான்செப்ட் டீச்சிங் எங்க இருக்கும்? ஃபவுண்டேஷன்ல இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க சார் அந்த ஸ்கூல்ல சேர்த்தேன் சார் ஃபவுண்டேஷன், இந்த ஸ்கூல்ல சேர்த்தேன் சார், எடுக்கிற மார்க் கூட சார் எடுக்கல சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேரண்ட் வந்து எங்ககிட்ட வந்து சொல்றாங்க. ரைட்டா? அது எந்த ஸ்கூல் உங்களுக்கே தெரியும். பேரண்ட் எல்லாம் சொல்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் எவ்ரி டாபிக் எக்ஸ்பிளைன் ஃப்ரம் ஸ்கிராச் வித் கிளாரிட்டி அண்ட் டெப்த். ரைட்டா? நம்ம சொல்லி கொடுக்கறது எப்படி இருக்கும்? ஸ்கிராச்ல இருந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த டெப்த் நாலேஜ் வந்து நம்ம எடுத்துட்டு வந்து கொடுப்போம். ரெகுலர் ஒர்க் ஷீட்ஸ் வந்து நம்ம கிளாஸஸ்ல நீங்க வந்து பார்க்கலாம். கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் த்ரூ ஸ்ட்ரக்சர்ட் ஒர்க் ஷீட் ஆஃப்டர் எவ்ரி டாபிக். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுமே கரெக்டா அதுக்கான ஒர்க் ஷீட்டை கொடுத்து குழந்தைங்களை பண்றாங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணி. ஏன்னா பேட்ச் சைஸ் ரொம்ப சின்னது. ஆர்ஜிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கே இருப்பாங்க. அப்ப அந்த டீச்சர் வந்து இன்டராக்ஷன் நல்லா இருக்கும், 1-to-1 கான்சென்ட்ரேஷன் இருக்கும், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பேரண்ட் டீச்சர் கிட்ட பேசலாங்க. ஏன்னா நம்ம ஆன்லைன்ல தான் வச்சிருக்கிறதுனால பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க கூட உட்காந்து அட்டென்ட் பண்ணி பேரண்ட்டும் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேரண்ட் ஐயோ நான் நல்லா ஈஸியா கத்துக்கிட்டேங்க, இப்பதான் எனக்கு புரிஞ்சது, இத்தனை நான் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்ற பேரண்ட் எல்லாம் இருக்காங்க. ரைட். தென் வீக்லி டெஸ்ட் நம்ம வந்து ரெகுலரா வந்து கொடுக்குறோம். ரெகுலர் அசஸ்மெண்ட் டு ட்ராக் ப்ரோக்ரஸ் அண்ட் ஐடென்டி வீக் ஏரியாஸ். ரெகுலர் வீக்லி டெஸ்ட் வரதுனால எப்படி இருக்கும், நீங்க இதெல்லாம் பார்க்கணும். நீங்க ஃபவுண்டேஷன் இதெல்லாம் ஒரு கோர்ஸ் சேர்ந்துட்டீங்கன்னா இந்த எல்லாம் நடக்குதா அப்படின்னு பாருங்க. வீக்லி டெஸ்ட் கொடுத்து அசஸ் பண்ணி வீக் ஏரியாஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்றாங்களா ஆர்ஜிஆர்ல நீங்க அதை பார்க்க முடியும். தென் டவுட் கிளியரிங் சப்போர்ட் இருக்கா? குழந்தை உடனே டீச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் இல்லைன்னா கூட உடனே போன் அடிச்சிடலாம். மிஸ் எனக்கு இது டவுட் இருக்கு, உடனே வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. லைவ் செஷன் டு ரிசால்வ் ஸ்டூடெண்ட் டவுட்ஸ் குயிக்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. அடுத்து ரிவிஷன் சிஸ்டம். சொல்லி கொடுத்துட்டேன், புரிஞ்சுது இல்ல, டவுட் கிளியர் பண்றேன். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம படிக்கிறது சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், திருப்பி ஒரு வாட்டி பண்றப்பதான் என்ன ஆகும், மைண்ட்ல இன்னும் ஃபோக்கஸ்டா ஆழமா உட்காரும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு ரிவிஷன் சைக்கிள் டு என்ஷூர் லாங் டர்ம் ரிட்டன்ஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ்க்கு வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் ஹெல்ப் ஆகுது. தென் ஒலிம்பியாட் ஸ்டைல் திங்கிங். இப்ப குழந்தைங்களுக்கெல்லாம் பார்க்கலாம், நீங்க 1ஆம் கிளாஸ்லயே ஒலிம்பியாட் எக்ஸாம், 2ஆம் கிளாஸ்லயே ஒலிம்பியாட் எக்ஸாம், டிஃப்ரெண்ட் ஒலிம்பியாட், மேக்ஸ் ஒலிம்பியாட் இருக்கு, சைபர் ஒலிம்பியாட் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் ஒலிம்பியாட்ல தனித்தனி இங்கிலீஷ் இருக்கு, இது மாதிரி நிறைய ஒலிம்பியாட்ஸ் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் போறப்ப அந்த குழந்தைங்க அந்த ஒலிம்பியாடு கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்கறாங்க அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்துடும். அந்த ஒலிம்பியாடு வந்து எக்ஸாம்ஸையும் அழகா எக்ஸ்போசர் டு ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் தட் பில்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரெடினஸ். இந்த மாதிரி நம்ம இப்பயே ரெடி பண்றதுனால எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஒலிம்பியாடு எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்படி அடிச்சு தூக்கி போட்டு வந்துருவாங்க. ரைட்டா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம் ஆர்ஜிஆர் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க வெளியில பண்ற ப்ரோக்ராம்லாம் இதெல்லாம் இருக்கான்றதை செக் பண்ணிக்கிடுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எக்ஸ்போஷர், பேசிக் இன்ட்ரோடக்ஷன் டு நீட் ஜேஇ ஸ்டைல் கொஸ்டின் ஃப்ரம் ஆன் ஏர்லி ஸ்டேஜ். நீட் ஜேஇ ஸ்டைல் கொஸ்டின்ஸ் தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். நீட் ஜேஇ கொஸ்டினே கொடுக்கல. 11th 12th நான் சொன்னேன்ல, சில ஃபவுண்டேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 11 12ல என்ன படிக்கிறாங்களோ அதுவே 6ல இருந்து 7 வரைக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை வந்து கொஸ்டின்ஸா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கிடையாது. அந்த ஸ்டைல்ல எப்படி கொஸ்டின்ஸ் வருதோ அதை 6ல 7ல 8ல படிக்கக்கூடிய சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல இருந்து ஃப்ரேம் பண்ணி அந்த குழந்தைய வந்து திங்க் பண்ணக்கூடிய எக்ஸ்போஷரை வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பேரண்ட் ப்ரோக்ரஸ் அப்டேட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆன்லைன் கிளாஸ் குழந்தைங்க கூட உட்காந்து பேரண்டே அட்டென்ட் பண்ணலாம். அதே போல நம்மளுடைய கிளாஸஸ் பேரண்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம், ரெகுலர் ரிப்போர்ட்ஸ். பேரண்ட்ஸ் ஸ்டே இன்ஃபார்ம்ட் அபவுட் தேர் சைல்டு growth. எப்படி அந்த குழந்தைக்கு growth இருக்கும், என்ன மாதிரி ஆயிருக்கு, எப்படி வந்து அப்ப எப்படி இருந்தது, இப்ப என்ன இருக்கு அப்படின்னு குழந்தைங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த growth வந்து பேரண்ட் வந்து கண்கூடா பார்க்கலாம்.
அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவும் அந்த குழந்தை என்ன படித்ததை லேர்ன் பண்ணி அதை அப்ளை பண்ணுறத நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுறோம். அதெல்லாம் அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான் ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். அதனால நீங்கள் இப்போ நான் சொல்கிறப்பயே ஐயோ உடனே ஜாயின் பண்ணணும்னு அந்த ஆசை கூட உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி தானே நம்ம குழந்தை வளரணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி தானே நம்ம குழந்தை படிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ப்ரோக்ராம் ஒரு சில ஆயிரங்கள்ல இருக்கிறப்ப ஏன் நீங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு வெயிட் பண்ணணும்? ஏதோ டியூஷனுக்கு மாசத்துக்கு 2000 ரூபாய் போடுறோம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. 10 மாசத்துக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 20,000 ரூபாய் 9th 10th ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் கொடுக்குறோம். அப்போ மேக்ஸும் சயின்ஸும் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தோன்னா 40,000 50,000 செலவு பண்றதுல அதுல ஒரு பாதி அமௌண்ட் நீங்க வந்து பே பண்ணி ஆர்ஜிஆர்ல படிக்கலாமே, ஏன் படிக்கக்கூடாது? குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை சொன்னல, இன்ஜினியரிங் சேர்க்கிறப்ப 30-35 லட்சம் ரூபாய், மெடிக்கல்ல போறதப்ப 1.5 கோடி எல்லாம் செலவு பண்றதுக்கு இந்த மாதிரி அட்டகாசமா நாலேஜோட குழந்தைய வந்து உருவாக்கலாமே. கொஸ்டின் பேப்பரை வாங்கி இப்போ பார்த்தோம்ல நீட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி அந்த குழந்தை எப்படின்னாத்தான் படிச்சிடும் சொல்லுங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்த குழந்தைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பாஸே பண்ணலங்க. இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் கொடுத்து அந்த குழந்தைக்கு கொஸ்டின் பேப்பர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நீட்ல திருப்பி 100 கூட வாங்கலங்க. கொஸ்டின் பேப்பர் கையில படிச்சா கூட என்ன யூஸ் இருக்குங்க? யூஸே கிடையாது. ரைட்டா? எனக்கு எதனா ஒண்ணு தெரிஞ்சாதானங்க புக்கை கையில கொடுத்தா கூட ஆன்சரை தெரியும். புக்கை கையில கொடுத்துட்டு கொஸ்டினை கொடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாம புக்கை கொடுத்தா கூட நான் எதை பார்த்து எழுதுவேன்? பார்த்தே எழுத முடியாது. ஓப்பன் புக் டெஸ்ட் வச்சா கூட நிறைய பேர் பாஸ் ஆகுறது இல்லை. ஏன்? கண்டென்ட்டே கிளாரிட்டி இல்லை. பட் ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க புக்கை கொடுத்து பாருங்களேன். ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு அட்டகாசமா அடிப்பாங்க. ஆர்ஜிஆர் அகாடமி ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஆன்லைன் கிளாஸஸ், வாரத்துல 4 செஷன், ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் செஷன், 2 வந்து சயின்ஸ், இன்டராக்டிவ் லைவ் செஷன் வித் எக்ஸ்பர்ட் டீச்சர் ஃபார் ரியல் டைம் லேர்னிங். ரொம்ப வந்து ஏஜ்டு ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸாவும் இருக்க மாட்டாங்க, நம்ம குழந்தைங்களோட குழந்தையாவும் மிக்ஸ் ஆகியும் இருக்கணும், நாலேஜே இருக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருப்பாங்க. ரெக்கார்டட் கிளாஸஸ் இப்போ நடத்தி முடிச்சிட்டோம், அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா திரும்பியும் பார்க்கணும்னு நினைச்சா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸை கொடுக்கறதுனால என்ன ஆகுது? ரிவிசிட் எனி கிளாஸ் எனி டைம், பர்ஃபெக்ட் ஃபார் ரிவிஷன் அண்ட் மிஸ்டு செஷன்ஸ். ஏதாவது ஒன்று தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல குழந்தை மிஸ் பண்ணிடுச்சுன்னா கூட, இல்ல திருப்பி நான் பார்க்கணும்னா கூட ரிவிஷனுக்கும் சரி மிஸ்டு போர்ஷனை பார்க்கறதுக்கும் அட்டகாசமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழி பண்ணி கொடுக்குறோம். ஒர்க் ஷீட் அண்ட் பிராக்டிஸ் வந்து ரெகுலரா இருக்கும். டாபிக் வைஸ் ஒர்க் ஷீட் அண்ட் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் கன்சிஸ்டன்ட் ஸ்கில் பில்டிங்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட், ஆல்ரெடி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக்லி டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம். லைவ் டவுட் சப்போர்ட், பேரண்ட் கூட உட்கார்ந்து அந்த குழந்தை வந்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். டவுட் கிளியர் ஆச்சா இல்லையான்னு பேரண்ட் இமிடியேட்டா நீங்க பாத்துக்கலாம். டைரக்டா வர கிளாஸஸ் கூட என்ன நடக்குது, குழந்தை என்ன அட்டென்ட் பண்றது, என்ன போயிட்டு வருது, என்ன டவுட் கிளியர் ஆகுதுன்றலாம் தெரியாது. வீட்லயே உட்கார்றப்ப என்ன ஆகுது? லைவ் செஷன் பேரண்டோட உட்கார்ந்து அட்டகாசமா குழந்தை லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்க்க முடியும். ஒலிம்பியாருக்கும் அட்டகாசமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். ரைட்டா? ஃபைனல் வந்து ஆன்சர் ஃபார் பேரண்ட்ஸ் அப்படின்றப்ப என்ன ஆகுது? 6ல இருந்து 10 ரைட் டைம் டு பில்ட் பேசிக்ஸ், கியூரியாசிட்டி அண்ட் எ ஸ்ட்ராங் லேர்னிங் ஃபவுண்டேஷன் வரப்ப 6 to 7 இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் டிசைட் பண்ணுங்க. பேரண்ட் தான் டிசைட் பண்ணும், டீச்சர் பசங்க கிடையாது. பசங்களுக்கு தெரியாது யாரு கரெக்டான பேரண்டிங் பண்றீங்களோ, யாரு பேரண்டிங் சும்மா வளர்க்கறது மட்டும் இல்ல, சப்ஜெக்டையும் ஸ்ட்ராங்கா கொடுத்து வளர்க்கணும். சும்மா ஏதோ ஒரு டிசிப்ளினை கொடுக்குறேன் அப்படின்னு டிசிப்ளினை கொடுத்துரு சப்ஜெக்டே இல்லாம என்னங்க பண்ண முடியும்? டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிசிப்ளினோட சேர்த்து என்ன பண்ணணும்? இதையும் நம்ம வந்து கொடுக்குறப்பதான், ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்பதான் அந்த குழந்தை வெளியில வந்து அட்டகாசமா பண்ணுங்க. ரைட்டா? கிளாஸ் 11 and 12 சீரியஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மேட் ஈஸியர் பை அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மூலமா அது கிடைக்கும். அதுக்கப்புறம் நீட் ஜேஇ அட்டகாசமா அப்படி கான்ஃபிடென்ட்டா வெல் ப்ரிப்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டார்டட் இயர்லி அச்சீவ் தேர் ட்ரீம். 12th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து ஜேஇ அடிச்சிருவான், ஜேஇ மெயின் த்ரூ பண்ணுவான், 99.99% எடுப்பான். அப்புறம் ஐஐடி எக்ஸாம் எழுதுவான், அதில் அட்டகாசமாக ஒரு 10,000 ரேங்குக்குள்ளே வருவான். ஐஐடி ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். இல்லைன்னா எய்ம்ஸு, ஜிப்மரு இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக டாப் ஸ்கோரை கிளியர் பண்ணி போயிடுவான். ரைட்டா? அப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் மேக்ஸ் த class 11 and 12 journey significantly easier and stronger for every student. அதனால ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமை நீங்க தயவு செய்து நீங்க எப்படின்னா எடுத்துங்க. என்னடா இவங்க ப்ரோமோட் பண்றாங்கன்னா எடுத்துங்க, இல்ல இவங்க ப்ரொமோஷனுக்காக இவங்க சொல்றாங்கன்னா எதுனா எடுத்துங்க. பட் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் டெஃபினட்டா உங்க குழந்தை +2 முடிச்சுட்டு வெளியில வரப்ப அப்போ ஃபீல் பண்ணுவீங்க, அடடா இந்த மாதிரி ப்ரோக்ராம் எடுத்ததுனால தான்டா என் குழந்தை வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க.
அப்போ சொல்லுவீங்க ஆர்ஜிஆர் அகாடமிக்கு ஆமாப்பா அந்த ஆள் வந்து அன்னைக்கு பேசினாரு, அதை கேட்டதுனால தான் ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்து ஃபவுண்டேஷனை என் குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அது பண்ணதுனால தான் என் குழந்தை இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட்ல இந்த அளவுக்கு கிளாரிட்டியோட, அப்ளிகேஷன் ஸ்கில்லோட, ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டியோட, ஸ்பீட் அண்ட் அக்யூரசியோட என் குழந்தை இருக்கு அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீட் ஜேஇ ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் வந்து கிளாஸ் 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. நீங்க இமிடியேட்டா ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிக்கங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8695186953. அந்த நம்பர் பிஸியா இருந்ததுன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. நீங்க டைரக்டா விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி திருமங்கலம் இந்த V5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. நியர் வந்து SBOA ஜூனியர் ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. யாரெல்லாம் SBOA ஜூனியர் ஸ்கூல், லியோ ஸ்கூலுக்கெல்லாம் ஆப்போசிட்ல இருக்கீங்களோ, பக்கத்துலயே இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நேரடியா வந்து விசிட் பண்ணி ஒரு கிளாஸை அட்டன் பண்ணி டெமோ பார்த்து ஜாயின் பண்ணோன்னா கூட இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணுங்க. RGR giving assurance for your child foundation மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அட்டகாசமா ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு நாங்க இருக்கோம் உங்க கூட. நீங்க உங்க குழந்தைக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா நல்லா அழகா அட்டகாசமா கொண்டாந்துடலாங்க நம்ம குழந்தைங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல நான் பார்க்குறேன். உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், கிளாரிட்டி வேணும்னு நினைப்பீங்க. எனக்கு டைரக்டா நீங்க வந்து ஆஃபீஸ்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க. இல்லையா வந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை சார், வீட்டில் இருந்தே நான் அமௌண்ட் பே பண்ணிடுறேன், ஆனால் சில கிளாரிட்டிலாம் வேணும், உங்க கூட தான் பேசணும் சார், நீங்க சொல்லுங்க எனக்கு கிளாரிட்டி அப்படின்னீங்களா, எனக்கே கால் பண்ணுங்க 9176552121. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ அண்ட் கிளியர் யுவர் டவுட்ஸ். அதுக்கப்புறம் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு வருஷம் இல்லை, 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட 7 வருடங்கள் டிராவல் பண்ணணும். கரெக்டா? 7ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை 6 வருடம் டிராவல் பண்ணணும். 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை 5 வருடம் டிராவல் பண்ணணும். 9 படிக்கிறவங்க 4 வருடம் டிராவல் பண்ணணும். 9th படிக்கிறவங்க 4 வருஷம், 10th படிக்கிறவங்க அட்லீஸ்ட் 3 வருஷம், 11th இருக்கிறப்ப 2 வருஷம், 12th 1 வருஷம், 12th முடிச்சு 1 வருஷம், இப்படியெல்லாம் டிராவல் நிறைய பேர் பண்றாங்க. அப்ப நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நாட் ஒன் ஆர் 2 days, 1 week or 2 weeks, இட்ஸ் இயர்ல நம்மளுக்கு வந்து லாங் டேர்ம் பில்ட் ஆகணும். அதனால நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கணும். நீங்க உங்க குழந்தைய ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா நாங்க ரெடியா இருக்கோம். வாங்க சேர்ந்து ஜெயிக்க வைக்கலாம். தேங்க்யூ.